நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறோடைய இடம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸ் சைடு ஒரு ஹை பட்டன் தட்டிட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி எக்ஸாம் மத்திய அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் பேஸ் 12 போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேஸ் 14 கலெக்ஷன் போஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 3003 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். மறுபடியும் சொல்றோம், இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தகுதி 4/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோடைய மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் 812244@gmail.com அல்லது நவீன் 7358@gmail.com அல்லது நவீன் 812244@gmail.com இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க நம்ம ரிலே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 13/4/2026 முதல் 4/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ண கடைசி தேதி 4/5/2026. அதே மாதிரி ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு 5/5/2026 வந்து சொல்லியிருக்காங்க. சோ விண்டோ டிவோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்ளிகேஷன்னா 11/5 முதல் 13/5 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, டைரக்டா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா www.https://ssc.gov.in இந்த வெப்சைட் மூலியமாக தான் நீங்க வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த போஸ்டிங் டீடைல்ஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து வெப்சைட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். சோ இதுல வந்து செலக்ட் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னா அதுல வந்துட்டு எந்த பேஸ் 1 பேஸ் 2 சொல்லிட்டு சர்ச் கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. இது 10th கேட்டகரிக்கு சென்ட்ரல் ரீஜன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 12th ரீஜனுக்கு வந்து கேட்டிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து இங்க 7th ரீஜனுக்கு வந்து இருக்குது. சோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க வந்து உங்களுடைய போஸ்டிங் டீடைல்ஸை நீங்க ஒன் பை ஒன் இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க, ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க, எக்கனாமிக் வீக் பர்சன் சர்டிபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. சோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சர்டிபிகேட், இஎஸ்எம் சர்டிபிகேட் எல்லாமே வந்து பிஃபோரே எடுத்து வச்சுக்கோங்க. சோ அதுதான் இங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க மாற்றுத்திறனாளியில இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லி இங்க சில டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக தகுதி நேஷனாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிட்டிசன், இந்தியன், நேபாள், பூட்டான், டெபிட்டான், இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பர்மா, ஸ்ரீலங்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். சோ இந்த மாதிரி டீடைல் எல்லாமே யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சில இதுக்கெல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் வைஸா வந்து இருக்குது. சோ ஒன் பை ஒன்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருடம், ஓபிசிக்கு வந்து 3 வருடம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நார்மலா 10 இயர்ஸ், மாற்றுத்திறனாளி ஓபிசிக்கு வந்து 13 வருஷம், மாற்றுத்திறனாளி எஸ்சி எஸ்டிக்கு வந்து 15 வருஷம், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 வருஷம், டிஃபென்ஸ் பெர்சன் டிசேபிள்டா இருக்கிறவங்களுக்கு வந்து 3 வருஷம், டிஃபென்ஸ் பெர்சன் டிசேபிள் எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாய் கேஸ்ட் வைஸ் வந்து இருக்குது. ஒன் பை ஒன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் டீடைல்ஸ் பத்தி இங்க வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் ஓபிசி தனியா இருக்கும். சோ நீங்க ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸ் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4/5/2026 கடைசி தேதியா வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க.
சோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து ஓபன் ஆகும். சோ அது நம்ம ஒன் பை நம்ம வந்து பார்க்கலாம். திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. த்ரூ ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி இருக்கிறவங்க இயற்கை இருக்கக்கூடிய மென்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து இருக்க உமன்ஸ் இருக்கிறவங்க ஆல் அண்ட் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் எக்ஸல் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான கடைசி தேதி வந்து 5/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் விண்டோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து 11/5 முதல் 13/5/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் நம்மளுக்கு வந்து சவுத் சைடுக்கு வந்து இங்க தனியா இருக்குது. சோ அது யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை லொகேஷன் கொடுத்திருக்காங்க, கோயம்புத்தூர் லொகேஷன் கொடுத்திருக்காங்க, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, சைதாப்பேட், ஸ்ரீகுளம், எலூர். சோ இந்த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ரீஜனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ரீஜனல் டைரக்டர் ஆபீஸும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நடக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க், 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு வந்து வைக்க போறதா சொல்லிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் ஆல்சோ இருக்குன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணவும் வந்து பண்ணிட்டாங்க. சோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜஸ்மே வந்து இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சொல்றோம், 10th 12th டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை நீங்க இப்பவே பிற்பட எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேண்டரி டாக்குமெண்ட். சோ இது வந்து நீங்க ஆன்லைன்ல சாஃப்ட் காப்பியா வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டா வந்து பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் குவீரிஸ் கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா எங்களுடைய மெயில் ஐடி வந்து இப்ப உங்களுக்கு தெரியல வரும். சோ இப்பவே நீங்க வந்துட்டு டைரக்டா எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா navin812244@gmail.com. இதுதான் முதல் மெயில் ஐடி. இரண்டாவது மெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா navin99650@gmail.com. மூன்றாவது மெயில் ஐடி நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா navin73585@gmail.com. இந்த 3 மெயில் ஐடி மூலமா உங்களோட குவீரிஸை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.